வெல்கம் டு அம்மாச்சின்னு கைப்பக்குவம். இன்றைக்கி நான் பச்சை பட்டாணியில் ரோட்டு கடை பட்டாணி மசாலா செஞ்சுருக்கேன். இதை எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நான் பச்சை பட்டாணியை 7 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை இருத்துட்டு இதை குக்கரில் அவிய போடலாம். இப்போ ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதை 5 to 6 விசில் வர வரைக்கும் வேகட்டும். பட்டாணி குக்கரில் வேக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அது ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுனால நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம தாளித்து விடலாம் அந்த மசாலாவை. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். இல்லை நான் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை அதில் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்கர் 6 விசில் வச்சு ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இதில் உள்ள தண்ணியவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவில் கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வத்தப்பொடி 1 ஸ்பூன், கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா இந்த ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றணும். மசாலா கொதித்து நல்லா வற்றி வருது. இப்போ அது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியில் சும்மா ஒரு கரண்டி மட்டும் எடுத்து அதை நல்லா மசித்து இதில் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆகும். அதனால தான் அதை போடுறோம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்து இப்போ கொஞ்சம் கெட்டியாக நல்லா வந்திருப்பாங்க. இப்போ அது ஒரு கொதி விட்டோம்னா நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை அதில் கொட்டிக்கலாம். பட்டாணியை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உள்ள மாற்றிக்கலாம். இப்போ சுண்டல் மேலே வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கேரட் இருந்தால் கேரட்டும் துருவி போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ கேரட் இல்லை. பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரோட்டு கடை பட்டாணி சுண்டல் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின்னு கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.